ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வாரத்துக்கு 2-3 முறை ஆட்டுக்கால் சூப் குடிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குளிர் காலத்துலையும் மழை காலத்துலையும் நம்மள நிறைய பேருக்கு அடிக்கடி சளி, இருமல், தொண்டை கரகரப்பு இது மாதிரியான பிரச்சனையினால அவதிப்படுவோம். இந்த நிலையில இந்த பிரச்சனைகளுக்கு உடனே மருந்து மாத்திரை போட்டுறாம நம்ம பாட்டிமார்கள் சொன்னது போல காரசாரமான சூப் குடிச்சோன்னா இதமா இருக்கிறதோட நல்ல நிவாரணமும் கிடைக்கும். அதுவும் இப்படி சளி பிடிச்சிருக்கிற நேரத்துல ஆட்டுக்கால் சூப் குடிச்சோன்னா இன்னும் சிறப்பான பலனை நம்ம பெற முடியும். நம்மளே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஏராளமான நன்மைகளை உடலுக்கு தரக்கூடியது தான் இந்த ஆட்டுக்கால் சூப்பை சொல்லலாம். சொல்ல போனா குளிர்காலத்துல வாரத்துல 2 முறை ஆட்டுக்கால் சூப் குடிச்சிட்டு வந்தோம்னா பலவிதமான பிரச்சனைகள்ல இருந்து நம்ம விடுபடலாம். இப்படிப்பட்ட ஆட்டுக்கால் சூப்பை குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு பார்த்துட்டு வந்துடலாமா? ஆட்டுக்கால்ல என்ன சத்துக்கள் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துடலாம். ஆட்டுக்கால்ல எலும்பு மஜ்ஜை, கார்டிசோல் இது மாதிரியான இணைப்பு திசுக்கள் இருக்கு. இது ஆட்டுக்காலோட எலும்புல கால்சியம், பாஸ்பரஸ், மக்னீசியம், சோடியம், பொட்டாசியம் இது மாதிரியான தாது உப்புகள் கூட இருக்கு. எலும்பு மஜ்ஜையில இரும்பு சத்து, ஜிங்க், செலினியம், விட்டமின் பி, விட்டமின் இ, ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இதெல்லாம் இருக்கு. இணைப்பு திசுல குளுக்கோசமைன், கார்டிசோல் இது மாதிரியான வேதிப்பொருட்கள் இருக்கு. இப்போ ஆட்டுக்கால் சூப்ல என்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? சூப்ல நிறைய தண்ணி இருக்கும். அது மட்டும் இல்லாம மிளகு, ஜீரகம், மஞ்சத்தூள் இது மாதிரியான மசாலா பொருட்களும், வெங்காயம், தக்காளி, பூண்டு மாதிரியான காய்கறிகளும் இருக்கும். இது எல்லாமே அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள், ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் இதெல்லாம் தன்னுள்ள அதிகமாகவே வச்சிருக்கு. இந்த மசாலா பொருட்கள், ஆட்டுக்கால் இது எல்லாத்தையுமே தண்ணியில போட்டு நிறைய நேரம் கொதிக்க வைக்கிறப்ப இதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே அந்த சூப்புல இறங்கிரும். இந்த சூப்பை குடிக்கிறதுனால ஜீரண மண்டலத்துல ஈஸியா செரிமானமாகும். சூப்ல இருக்கக்கூடிய சத்துக்களால குடல்ல கூட எளிதா உறிஞ்ச முடியும். இதனால உடலுக்கு நிறைய அத்தியாவசிய சத்துக்கள் கிடைக்கும். சூப்பை நம்ம எவ்வளோ நேரம் கொதிக்க வைக்கிறோமோ அந்த அளவுக்கு சூப்பில் சத்துக்கள் அதிகமாகும். குறைஞ்சபட்சம் 30 நிமிஷத்துலேருந்து அதிகபட்சமாக 45 நிமிஷம் சூப்பை நம்ம நல்லா கொதிக்க வச்சோன்னா சத்துக்கள் நிறையவே நம்ம உடம்புக்கு கிடைக்கும். சரி வாங்க, ஆட்டுக்கால் சூப் குடிக்கிறதுனால அது என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். குடலை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுல ஆட்டுக்கால் சூப் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஆட்டுக்கால் சூப்பை தொடர்ந்து குடிச்சிட்டு வர்றப்ப அதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நீர்ச்சத்து, நார்ச்சத்துக்கள்னால மலச்சிக்கல் பிரச்சனை வராது. குடலோட உட்பகுதியில் இருக்கக்கூடிய கிருமிகளை சுத்தம் செய்து, அது மட்டும் இல்லாமல் குடல் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்க ஆட்டுக்கால் சூப் குடிக்கிறது நல்லது. இந்த சூப்பில் இருக்கக்கூடிய மசாலா பொருட்கள் இருக்குல்ல, அது குடலோட செரிமானத்தை ஊக்குவிச்சு செரிமான பிரச்சனை வராமல் தடுக்குது. உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல ஆட்டுக்கால் சூப் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஆட்டுக்கால் சூப் உடல் எடையை குறைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். பொதுவாக ஆட்டுக்கால் சூப்பை குடிக்கிறப்ப பசி குறையிறதுனால சாப்பிட்ற உணவோட அளவும் குறையும். நம்ம உடலுக்குள்ளார செல்லக்கூடிய கலோரிகளோட அளவு குறைஞ்சு உடல் எடை குறையிறதுக்கும் உதவியாக இருக்கும். அதுவும் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் சாப்பிடாம இருக்கிற டயட்டில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா ஆட்டுக்கால் சூப் குடிச்சிட்டு வர்றது நல்லது. இதனால பசியும் கட்டுப்படும், நமக்கு தேவையான நன்மைகளும் கிடைச்சிரும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யறதுல ஆட்டுக்கால் சூப் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஆட்டுக்கால் சூப்ல சேர்க்கக்கூடிய மசாலா பொருட்கள், காய்கறிகளில் இருக்கக்கூடிய அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள்னா நம்ம உடலுக்குள்ளார ஏற்படக்கூடிய வீக்கம், அலர்ஜியை குறைக்கும். நாள்பட்ட நோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோய், அல்சைமர், நாள்பட்ட ஆர்த்ரடிஸ், இதயம் தொடர்பான நிறைய பிரச்சனைகளை கூட கட்டுப்படுத்தும். அதுவும் ஆட்டுக்கால் சூப்ல இருக்கக்கூடிய ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் இருக்குல்ல, அது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்கும். மூளையோட செயல்திறனை மேம்படுத்துறதுல ஆட்டுக்கால் சூப் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஆட்டுக்காலோட இணைப்பு திசுல இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் நம்ம உடம்புக்குள்ளார போனதும் கிளைசின் அப்படிங்கிற வேதிப்பொருளாக மாறும். இந்த வேதிப்பொருள் இருக்குல்ல, நம்மளோட நரம்பு மண்டலத்தை ரிலாக்ஸ் அடைய செய்து இதனால நல்ல நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மூளையோட நரம்பு செல்களுக்கு இடையே இருக்கக்கூடிய சிக்னலை அதிகரித்து மூளையை சுறுசுறுப்பாக வச்சுக்கும். இதன் மூலமாக வேலையில் முழு கவனத்தை நம்ம செலுத்தி சிறப்பாக செயல்பட முடியும்.
எலும்பு மூட்டுகளை வலுவடைய செய்யறதுல ஆட்டுக்கால் சூப் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஆட்டுக்காலோட எலும்பு இருக்குல்ல, அது எலும்பு மஜ்ஜையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எலும்புகளோட உறுதித்தன்மைக்கு ரொம்ப இன்றியமையாததா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இதோட இணைப்பு திசுல இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் எலும்புகள் தேய்மானம் அடைகிறத தடுக்கக்கூடிய பண்புகளை தன்னுள்ள வச்சிருக்கு. ஆட்டுக்கால் சூப்பை வயசாகிற காலத்துல குடிச்சிட்டு வந்தோம்னா எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் குறையும். முக்கியமா ஆர்த்தடிஸ் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த ஆட்டுக்கால் சூப்பை குடிக்கிறது நல்லது. இந்த வீடியோல குளிர்காலத்துல உங்களோட உடலை ஆரோக்கியமா வச்சுக்க விரும்புனீங்கன்னா வாரத்துக்கு 2-3 முறை ஆட்டுக்கால் சூப் குடிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இனி ஆட்டுக்காலை வாங்கிட்டு வந்து சூப் போட்டு குடிச்சு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.